வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளியகுண்டம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஆடு வந்து நல்லா நிறைய ஆடு வந்து வந்துருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, வெள்ளாடு பூராமே நல்லா வளப்பாடுலேருந்து எல்லாமே வந்து நிறையா வருது. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும் அந்த சந்தை வந்து. இப்போ இந்த வாரமும் இப்போ இந்த வாரமே நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதை தொடர்ந்து பாருங்கள். விலைவாசி எல்லாமே கேட்டதையும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு என்னன்றதை உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? தெய்வேந்திரன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? இந்த பக்கத்தூர் சாணிப்பட்டி. இந்த கிடா என்ன விலை சொல்லியிருக்கீங்க? 16,500 சொல்லியிருக்கு. இந்த கிடா எத்தனை கிலோ விழுங்க? இது 20 கிலோ வெட்டி வரும். 20 கிலோ இருக்கு. இது என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க? 16,500 சொல்லியிருக்கு. சொல்லியிருக்கேன். ஃபைனலாக என்ன வேணா கொடுப்பீங்க? 14,500 கொடுத்துருவோம். சரி. இந்த ஆடு? அது 9 ரூபா சொல்லியிருக்கு. 9 ரூபா சொல்லியிருக்கேன். இந்த ஆடு? இது 10 ரூபா சொல்லியிருக்கு. சரி சரி. சென்னையா இல்லை சும்மா? ரெண்டும் சும்மா கறியாடு தான். அந்த இது? அது 6,500 சொல்லியிருக்கு. சரி சரி. புரியுதா? வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. வணக்கம். உங்க பேரு? என் பேர் ரவிச்சந்திரன். அங்கே விடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. டிவியில வருதா? டிவியில வருது. ஆமா. அவர் டிவியில் வருதான்னு சொல்லிட்டு பேச மாட்டேன்ட்டார். அது ஒரு காமெடியாக தெரிஞ்சாங்கனக்குள்ளே, நான் பேச மாட்டேன் நீ தானா பேசியா அப்படி இப்படின்ட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆடு புறாமே இவங்க நல்ல ஆடுகளாக கொண்டு வந்தாங்க. நல்லா பெருவெட்டு நல்லா உயரந்தரமாக இருந்துச்சு. நம்ம எல்லா தோதுக்குமே அவங்க கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. கறிக்குனாலும் சரி, வளர்ப்புக்குனாலும் சரி, எல்லாமே நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. எந்த ஊர்ல இருந்து கொண்டு வரீங்க? மல்லாளத்துல கொண்டு வரோம்ண்ணே. உங்க பேரு? என் பேர் பாஸ்கர். சரி. இந்த ஆடு எல்லாம் என்ன ரேட் வரும் ஒரு ஆடு? ஒரு ஆடு வந்து 15 ரூபாய்க்கு குறையாது. 5 ரூபா. செனை எல்லாம் இருக்குமா? சென்னையெல்லாம் இருக்குது. செனை இருக்கு. அப்புறம் பல்ல சேர்ந்த ஆடுகளா? சேர்ந்த ஆடு 6 வல்லு 4 வல்லு. இந்த கிடாலாம் வாங்கினா என்ன ரேட் வரும்? 22 ரூபா 23 ரூபா இருக்கும். இந்த கிடா வாங்குறேன். இது வந்து குடியாடு ரகத்தை சேர்ந்ததா இல்ல நாட்டாடுலயே பெருவெட்டு? ஆமா. சரி. இது பல்லு எத்தனை பல்லு? 4 பல்லு. இப்ப வயல்லாம் என்ன வேணா அதை கொடுப்பீங்க? 21 ரூபா கொடுப்போம். 21 ரூபா. எத்தனை கிலோ விழுவும் அது? 25 கிலோ வரும். 25 கிலோ வரும். தனிக்கறியாவா இல்ல எலும்பு கறி? எலும்பு கறி. எலும்பு. சரி சரி. இந்த ஆடு? இந்த ஆடு 20 கிலோ வரும். 20 கிலோ வரும். தாண்டி வரும். இது எல்லாம் இந்த ஆடு அப்புறமே இதெல்லாம் 30 கிலோ வரும். தாடலாம் அந்த 30 கிலோ வரும். கிடா கறல அது கூட வரும். கூட வரும். அந்த ஆடுலாம் என்ன கொடுப்பீங்க? அந்த ஆடு ஒரு 17 ரூபா கொடுக்கும். 17 ரூபா கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இது பூரம் கொடியாடு தானா? தூரம் கொடியாடு. 4 கொடியாடு. இது 4 கொடியாடு. அது நாட்டாடு. நாட்டாடு. சரி. ஆடு பூராமே நல்லா பெருவெட்டு இருந்துச்சு. நல்லா உயரந்தரமாக இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்கே போய் நம்ம சந்தைக்கு போகும்போது லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த எருந்த ஆடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். உங்க நம்பர் சொல்லிடுறீங்களா? சொல்றேன். யாரும் தேவைப்பட்டா நீங்க கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுப்போம். நம்பர் சொல்லிருங்க. 96 20 48 89 45. சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் நுண்டிச்சாமிண்ணே. இந்த ஆடுகள்லாம் எங்க இருந்து கொண்டு வரீங்க? புளியங்குளம். சரிண்ணே. ஒன்றும் இல்லை. இந்த ஆடு பூராமே போதா இல்லை கறிக்கு போதாண்ணே? அண்ணே வளர்ப்புக்குண்ணே. வளர்ப்பு. இது என்ன ரக ஆடு இதெல்லாம்? இது பூராமே எட்டையாவது. இல்லை பெருவெட்டு இல்லாம இருக்காது? இல்லை பெருவெட்டுத்தேன். இது வயசு கொஞ்சம் வயசாக. சரி. அது இடம் ஆடு. இந்த ஆடுகள்லாம் என்ன ரேட்டு என்ன கொடுப்பீங்க? 12 ரூபா கொடுப்பீங்க. 12 ரூபா லாஸ்ட். எதுண்ணே? அது 11 ரூபா. 11 ரூபா. சரி. அது 12 ரூபா. அந்த அது 10 ரூபா கொடுத்துடலாம். பல்லு என்னன்னு இது ரெண்டு சேர்ந்தாடு. இது ரெண்டு இது அது குட்டினே. குட்டி இன்னும் பல்லு போடல. பல்லு. சரி. இப்ப பையன்லாம் இந்த குட்டி இந்த கிடா குட்டி ரெண்டு என்ன கொடுப்பீங்க? 21 ரூபா கொடுத்துருவோம். அது குறைஞ்சா கொடுக்க மாட்டேன். சரி. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வருது. யார் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க கொடுப்பீங்களா? கறிக்கு இல்ல வளர்ப்புக்கா கேட்டாங்கன்னா? வளர்ப்பு கேட்டா கொடுப்பீங்க. அவங்க நம்பர் சொல்லிருங்க. அவங்க கேட்டாங்கன்னா நீங்க கொடுத்துருங்க. ஆனா என் நம்பர் வந்து 93 61 97 55 10. என் பேர் நொண்டிச்சாமி. புளியங்குளம் ஊர் வந்து எப்போ கால் பண்ணாலும் நான். சரி. இந்த சந்தையை பொறுத்தளவில் வந்து செம்பரி வந்து ரொம்ப கம்மியாக தேவை வரும். வெள்ளாடுக தான் வந்து அதிக அளவில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாகவே சுற்றி வந்து அழகர்கோயில் சரௌண்டிங்கு, இங்கிட்டு மதுரை மாவட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளாடுக வந்து கறி இதுகளுக்கு வாங்குறக்காண்டி இந்த வெள்ளிக்கிழமைன்றனால கரெக்டாக இருக்கும். தேதி வந்து அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றனால இந்த
இந்த கறி கடைக்கு சரியாக வரும்ன்றக்காண்டி இந்த நாட்களை பார்த்து வருவாங்க. ஏன்னா வீட்டில் கொண்டு போய் மற்ற தேதியாக இருந்தால் ஒரு வாரமாக 4 நாள் 5 நாளாக வளர்க்கணும். இதுனா அந்த பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வாங்குறோமா நாளைக்கு அதை விலையாக்கி விட்டுறலாம் அப்படின்ற கணக்கில் கொண்டு வருவாங்க. பொறுத்தளவு இங்கே இந்த சந்தையை பொறுத்தளவு நல்லாயிருக்கும். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். உங்கள் பேருண்ணே? என் பேர் ராமூர்த்தி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கேட்டவன் காஞ்சாம்பேட்டை. காஞ்சாம்பேட்டிலேருந்து வரீங்க. இந்த ஆடு எப்புறாமே கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இது என்ன ரகம் அந்த ஆடு எப்புறாமே? என்ன ரகம்னு கேக்குறீங்களா? நாட்டாடு. நாட்டாடா? இந்த குட்டையா இருக்கு அதே கேட்குறீங்க. நாட்டாடு. இது ஒவ்வொரு ஆடு என்ன ரேட்டுக்கு விற்கும் இந்த ஆடு? 5 ரூபா 6 ரூபாய்க்கு. 5 ரூபா 6 ரூபா. எத்தனை கிலோ கறி விழும்? 10 கிலோ வரும். 10 கிலோ வரைக்கும் விழும். சரிண்ணே. எல்லாமே இதில் வளர்ப்புக்கும் போக கறிக்கும் போக இதனால இப்போ உங்கள்கிட்ட யாரும் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வளர்ப்புக்கு கேட்குறாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க. ரொம்ப சொல்கிறோம். 97 86 15 44 90. உங்க பேரு? என் பேர் மதி. சரி, இப்ப இந்த ஆடு வந்து என்ன இருக்கு? நான் கிடாரிப்பட்டில இருந்து ஆடு வாங்க வந்திருக்கேன் கடைக்கு. அப்படியா? நல்ல சாதகமா இருக்கும். நல்லா அனுசரிச்சு கொடுப்பாப்ல வாங்குவான். நான் எடுத்துட்டு வந்து கூட காசை கொடுப்போம். சரி சரி. அனுசரிப்பு வர்றாத அந்த வியாபாரம் நல்லா இருக்கும். ஆடு உரம் குட்டியா இருக்கு நினைக்காதீங்க, அது உரம் கறி நல்லா விழுகும். கறி விழுகும். ஆமா. இது எல்லாம் எவ்வளவு விழுகும்? ஒரு ஆடு 5000 6000 4000 11,000 12,000 ஆடு இருக்கு. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ஆடு இருக்குன்னா இது எத்தனை கிலோ விழுகும்? இது 10 கிலோ இருக்கு. 10 கிலோ விழுகும். இப்ப இது என்ன ரேட் வரும்? 60 ரூபா. அப்படியா? வாங்கிடலாம்னா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி சரி. இங்கிட்டு கொஞ்சம் நேற்று நைட் நல்லா மழை வரலாம், அதனால் ஃபுல்லாக துருன்னு ஆகி போச்சு. அதனால தான் இந்த சகதியாக இருந்துச்சு. அண்ணே வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் காஞ்சன்பட்டனே ஆட்டு வியாபாரி. சரி, வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க? ஆமா, வாரம் சந்தைக்கு கூட கிராமத்துல வாங்குவோம். இப்போ செம்பரி ஆடு மட்டும் கொண்டு வருவீங்களா, வெள்ளை ஆடு சேர்த்து கொண்டு வருவீங்களா? எந்த ஆடு நம்மளுக்கு கிடைக்குதோ கொண்டாந்து வித்துருவோம். ஆமா, செம்பரி வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். எல்லாம் கேட்கற வரைக்கும் வித்துட்டு 35 ஆகுது. இந்த ஆடுலாம் என்ன விலைக்கு விற்கும்? இந்த ஆடு வித்தா அவ்வளோ ஒரு 1500 2000 விற்கும். கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. ஆமா, டேஞ்சர் பார்ட்டி இது. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த சதைப்பிடிப்பு இல்லாம இருக்கனால கொஞ்சம் நல்ல சதையான ஆடுனா கொஞ்சம் நல்லா விற்கும். ஆடு நல்லா இருக்குது. மழைக்கு எதுக்கும் இறங்கி போச்சு. சரி சரி. இப்ப இந்த ஆடை இது நம்ம கறி வச்சுன்னா எவ்வளவு விழுகும்? இப்ப இந்த ஆடு அறுத்தோம்னாக்கா 8 கிலோ விழுகும்னு. கிலோ 500 ரூபான்னு போட்டா கூட என்ன 40 4000 ரூபாய் வரும். பல்லு சேர்ந்துருச்சு. ஆமா, சேர்ந்த ஆடு. எல்லா ஆடுமே அது ஒரு ரேட்டு தான். வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க? வாரம் வருவோம். கறிக்கு எதாவது ஆடு கேட்டாங்கன்னா நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்போம். வளர்ப்புக்கு எல்லாமே கொடுப்போம். காஞ்சனம்பட்டு கிருஷ்ணன் கேட்டா வந்தா கொடுத்து விட்டுருவான். அப்படியா? இது என்ன ஆடு? செம்பரி ஆடுல இதுல பட்டநாடு. ஆமா, செம்பரி ஆட்டுல பட்டணத்தாடு. ஆடு நல்லா ஆடுது. மழைக்கு எதுக்கு 2-3 நாளா மழை கொஞ்ச நாள் அப்படி நொஞ்சிச்சு. சரி சரி. உங்க போன் நம்பர் சொல்லிருங்க, யார் கேட்டாங்கன்னா அவங்க நீங்க. சரிண்ணே. 97 87 74 70 36. சரி சரி. காஞ்சனம்பேட்டை மதுரை 14 நத்த ரோடு வந்து கேட்டா தருவாங்க. விசேஷத்துக்கு ஆடு தருவோம் நாங்க. ஐயா உங்க பேரு? ஒரு மச்சக்காலை. ஆமா. இந்த ஆடு என்ன ரேட் சொல்லிருக்கீங்க? இந்த ஆடு ஒரு 8500 ரூபாய் விலை சொல்லியிருக்கேன். 8000 ஆமா. எவ்வளவுனா போகும்? 7500 ரூபாய்க்கு போகும். 7000 ரூபாய்க்கு. ஆமா. எத்தனை கிலோ கறி வரும்? 12-13 ரூபாய் கறி வரும். பல்லு சேர்ந்துச்சா? பல்லு சேர்ந்த ஆடுது. சென்னையா இருக்கா இது? சென்னை இல்ல, பாலாடு. ஆமாங்க. சரிங்க. நமக்கு நத்தா வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க? வாரம் சந்தைக்கு வரலாம். சரி. இந்த ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கொடி ஆடு, இந்த பெருவெட்டு நல்லா உயர்ந்தரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதாடு இருக்குது. காதாடுனா பெருவெட்டும் இருக்கும், நல்லா காது நீளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டாடுன்றது வந்து பள்ளித்தாடுன்னுவாங்க. சின்னது குட்டை குட்டையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பூராமே பள்ளித்தாடுன்னுவாங்க. ஆமாண்ணே. 11 ரூபாண்ணா. 11 ரூபா. குட்டி தாய்மா. ஆமா. இது தலையத்தா? ஆமா, ஃபர்ஸ்ட். இது எல்லா குட்டி இது? இது கிடா குட்டியா? என்ன வேணா இதை கொடுத்துருவீங்க? 11 ரூபாண்ணா கொடுப்போம். 11 ரூபா. சரி, ஓகே. கடைசி முடிவு 11 ரூபாண்ணா கொடுப்போம். வளர்ப்பு நல்ல ஆடு. ஆமா. சாப்பாடுலாம் என்ன கொடுத்து? சாப்பாடு வியாபாரியா இல்ல நீங்க? வீட்டு சம்சாரி. நீங்க உங்களோட ஆடாயத்தை? ஆமா ஆமா. வீட்டுல என்ன சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க? சாப்பாடு என்ன கொலை ஆக்கி கொலை. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ஃபுல்லாக எல்லாம் ஆட்டு சந்தையிலேருந்து எல்லா சந்தையுமே நம்ம எடுத்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா வீடியோவும் பூரா பாருங்கள். பார்த்துட்டு நம்ம இதை வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. நத்தத்துல இருந்து கொண்டு வந்துருக்கோம்ண்ணே. வளப்பாடுண்ணே. வளப்பாடுதான் போய் வாங்க. வளப்பாடு ஆமாண்ணே. சென 3 மாத சென்னை. பல்லு 6 பல்லுண்ணே. 6 பல்லு. ஒரு 7 ஈத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப 2 குட்டி போடும்ண்ணே. இப்ப 2 ஈத்து ஈன் இருக்கு. இன்னும் ஒரு 6-7 ஈத்துக்கு வச்சுக்கலாம்ண்ணே. வளப்புக்கு அருமையான கொடியாடு வம்சம்ண்ணே. பெரு வம்சம். என்ன வேணும் அதை கொடுத்துருவீங்க? 13 ரூபாய்க்கு வித்தாடு. இப்ப 9 ரூபாய்க்கு விலை இல்லாம போச்சு. 9 ரூபாய்க்கு கேக்குறாங்க. விலை கட்டல. நிக்குதுன்னு. எதனால விலை இல்லாம போச்சு? மழை பெஞ்சு ஒவ்வொரு சந்தையில நேத்து ஒரு 7 ஆடு வாங்கினா கொண்டு போனோம். 7 ஆடு வித்தா ஐலூர்ல. இன்னைக்கு ஒரு 13 ஆடு கொண்டு வந்து 13ல 5 வித்துருக்கு. மிச்ச வண்டியில ஏத்திட்டு இந்த ஒரு ஆடு விக்குது. நன்றி.